ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்மாம் போர்ட்ஃபோலியோ. அப்பேஜே சுரேந்திரா பார்க் ஹோட்டல்ஸ் லிமிடெட் ஐபிஓ பிப்ரவரி 5 ஓப்பன் ஆக போகுது. ஸோ இந்த கம்பெனி பற்றிய டீட்டெயில்ஸாக நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். பார்க் ஹோட்டல் மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கோயம்புத்தூர், சென்னையில் கூட பார்க் ஹோட்டல் இருக்குது. இந்த பார்க் ஹோட்டலோட கம்பெனி தான் இப்போ ஐபிஓ வந்திருக்காங்க. ஹோட்டல் ரூம்ஸ் இன்வென்ட்ரியில் 8th லார்ஜஸ்ட் ஹோட்டலாக இருக்காங்க நம்ம இந்தியாவில். த பார்க் கலெக்ஷன், ஜோன் பை த பார்க், ஜோன் கனெக்ட் பை த பார்க், ஸ்டாப் பை ஜோன். ஸோ இந்த பிராண்டிலெல்லாம் இந்த ஹோட்டல் செயின்ஸ் இயங்கிட்டு வருது நம்ம இந்தியாவில். 55 வருஷமாக இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி பிஸ்னஸில் இருந்துகிட்ருக்காங்க. 30 ஹோட்டல் வச்சுருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா 70 இவர்களுடைய சொந்த ஹோட்டல்னும் 3 ஹோட்டல் லீஸ்டுன்னும் 20 ஹோட்டல் வந்து இவர்கள் மேனேஜ் பண்ணுற ஹோட்டல் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஹோட்டல் கஸ்டமர்ஸுக்கு நல்ல எக்ஸலண்ட் சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்க. பேன் இண்டியா ஃபுல்லாகவே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மெட்ரோஸ் அண்ட் எமர்ஜிங் சிட்டிஸில் தான் இவர்களுடைய ஹோட்டல் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் அண்ட் சென்னையில் இருக்காங்க. ஸோ ஹை ஆக்குபென்சி ரேட்டும் இருக்குது இவர்களுடைய ஹோட்டலுக்கு. ஓகேங்க, நெக்ஸ்ட்டு என்ன பர்பஸ்க்காக இந்த ஐபிஓ வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெஷ் இஷ்யூ 600 கோடி, அதில் கடனை ரீபே பண்ணுறதுக்காக 550 கோடி யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ரிமைனிங் 50 crores ஜென்ரல் கார்ப்பரேட் பர்பஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட்டு ஃபைனான்ஷியல்ஸில் இவர்களுடைய கடன் செப்டம்பர் 2023 படின்னு பார்த்தோன்னா 597 கோடி. அதில் தான் 550 கோடியை பே பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ரிமைனிங் 47 கோடி தான் ஆஃப்டர் ஐபிஓக்கு அப்புறம் கடன் இருக்கும். ஸோ கடன் பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். டெப்ட் டு ஈக்விட்டி இப்போ பார்த்தீங்கன்னா 0.99 இருக்குது. ஓகேங்க, ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தோன்னா 2021-22 லாஸ் மேக் பண்ணியிருக்காங்க. இப்போ 2023 48 கோடி ப்ராஃபிட்டு. இப்போ 2 குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2023 படி 23 கோடி ப்ராஃபிட்டில் இருக்காங்க. ஸோ ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா ரெக்கவர் ஆகிட்டு இருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். கடன் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஏர்னிங் பர் ஷேர் ₹2.75, நெட் அசெட் வேல்யூ ₹31.81, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 9.03%. ஸோ ஃபைனான்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓகேன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பியர் கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 5 ஹோட்டல் கொடுத்துருக்காங்க. சார்லட் ஹோட்டல், லீமன் ட்ரீ ஹோட்டல், இந்தியன் ஹோட்டல், ஈஸ்ட் இந்தியா ஹோட்டல், சாம்ஹி ஹோட்டல். இதில் சாம்ஹி ஹோட்டல் இப்போ ரீசெண்டாக தான் லிஸ்ட் ஆனாங்க. ஸோ ஓகேங்க, ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் வைஸ் பார்க்குறப்ப ரொம்ப ஹையஸ்ட்டாக இருக்கிறது லீமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் தான், 16.46%. ஐபிஓ வந்திருக்கிற நம்ம பார்க் ஹோட்டல் பார்த்திங்கன்னா 8.65% தான் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த். ஓகேங்க, பிஇ மல்டிபிள் அப்படின்னு பார்க்குறப்ப ஆஃப்டர் ஃப்ரெஷ் இஷ்யூக்கு அப்புறம், ஆஃப்டர் ஐபிஓக்கு அப்புறம் 2023 படி 69 பிஇ மல்டிபிள் வருது. ஆனுவலைஸ்டு பிஇன்னு பார்த்தோன்னா 2024 72 பிஇ மல்டிபிள் வருது. மற்ற பியர் கம்பெனிஸாக கம்பேர் பண்ணும்போதும் இண்டஸ்ட்ரி ஆவரேஜாக கம்பேர் பண்ணும்போதும் வேல்யூஷன் வந்து ஃபேர்லி வேல்யூடு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம், மற்ற பியர் கம்பெனிஸை கம்பேர் பண்ணுறனால. ஸோ ஆனால் இருந்தாலும் மற்ற கம்பெனிஸை கம்பேர் பண்ணும்போது இப்போ ஐபிஓ வந்திருக்க கம்பெனி ரொம்ப சின்ன கம்பெனி தான் பார்க் ஹோட்டல். ஓகேங்க, சாம்ஹி ஹோட்டல் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 2023 தான் ஐபிஓ வந்தாங்க. ஐபிஓ ப்ரைஸ் ₹126. இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிறது ₹197. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோட்டல் வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணல, லாஸில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த குவார்ட்டரும் பார்த்திங்கன்னா லாஸ் தான் மேக் பண்ணியிருந்திருக்காங்க. இருந்தாலுமே ஷேர் ப்ரைஸ் வந்து நல்லாவே அப்ரிசியேட் ஆகியிருக்கு. ஓகேங்க, நெக்ஸ்ட்டு ஐபிஓ டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஐபிஓ ஓப்பன் ஆகுறது பிப்ரவரி 5, க்ளோஸ் ஆகுறது பிப்ரவரி 7. ஃபேஸ் வேல்யூ ₹1. ஐபிஓ அப்பர் ப்ரைஸ் ₹155. ஒரு லாட் அப்படிங்கிறது 96 ஷேர்ஸ். லிஸ்ட் ஆக போகிறது என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில். டோட்டல் இஷ்யூ சைஸ் 920 crores. அதில் ஆஃபர் ஃபார் சேல் 320 கோடி, ஃப்ரெஷ் இஷ்யூ 600 கோடி. ஸோ இதில் எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு ஷேருக்கு ₹7 அப்படின்ற மாதிரி டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துருக்காங்க. லாஸ் மேக் பண்ண கம்பெனி தான் அப்படின்றனால 10% தான் ரீட்டைல் ரிசர்வேஷன். பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் வருது பிப்ரவரி 8. அலாட் ஆகலைன்னா ரீஃபண்ட் ஆகிறது, அலாட் ஆச்சுன்னா ஷேர்ஸ் டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிறது பிப்ரவரி 9. லிஸ்ட் ஆக போகிறது பிப்ரவரி 12. இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறதுக்கு மினிமமாக நமக்கு ₹14,880 தேவைப்படும். நெக்ஸ்ட்டு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தோன்னா ₹25 அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு பிப்ரவரி அன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஐபிஓ ப்ரைஸ் ₹155. அப்படி பார்த்தோன்னா 16% ப்ரீமியமில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரிஜிஸ்டார் லிங்கிட் டைம் இந்தியா பிரைவேட் லிமிடெட். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவர்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஐபிஓ பற்றி அப்டேட்ஸ்க்காக. ஓகேங்க, என்னுடைய ஃபைனல் வியூ பார்க்கலாம். ப்ரமோட்டர் ஹோல்டிங் பிஃபோர் ஐபிஓ 94.18, ஆஃப்டர் ஐபிஓ 68.13% ஷேர் ஹோல்டிங் வச்சிருக்க போகிறாங்க. ஸோ ஓகே தான். ஃபைனான்ஷியல்ஸ் இப்போ இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஆஃப்டர் ஐபிஓ
ஐபிஓக்கு அப்புறம் டெப்ட் வந்து நல்லாவே குறைஞ்சிரும். பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஹோட்டல் பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரீட்டைல் ஃபுட் அண்ட் பிவரேஜ்லையும் என்ட்ரு ஆயிருக்காங்க. காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா லீமன் ட்ரீ ஹோட்டல், இந்தியன் ஹோட்டல், சாலட் ஹோட்டல் இவர்கள்லாம் வேல்யூஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஈக்குவல் வேல்யூ, ஃபேர்லி வேல்யூடு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் when compared to peers. ஸோ லாங் டேர்முக்கு இந்த ஐபிஓ ஓகே அப்படின்றது என்னோட கருத்து. இது தப்பாகிறதுக்கும் சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ உங்களுடைய ஓன் அனலைஸ் படி உங்கள் டெசிஷனை எடுத்துக்கோங்க. ஓகேங்க, நான் இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணலான்னு தான் இருக்கேன். ஹோட்டல் பிஸ்னஸ், அதுவும் ப்ரீமியம் ஹோட்டல் பிஸ்னஸ் அப்படின்றது ஃப்யூச்சரில் நல்லா இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். கடனும் பார்த்திங்கன்னா இவர்களுக்கு குறைஞ்சிரும் ஆஃப்டர் ஐபிஓக்கு அப்புறம். ரீசெண்டாக லிஸ்டான கம்பெனியும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்றனால நான் இந்த ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் இந்த ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருமே ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணி நீங்க டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலோட வீடியோஸ்ல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஏஞ்சல் 1 and 0 லிங்க் இருக்கும். அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்க டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.